இன்றைக்கு மார்ச் 8 மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். அதே வேளையில் நேற்று மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த பேக்கரி கடையில் வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளியின் மகள் 7 வயது சிறுமிங்க. 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மணிகண்டன் அப்படிங்கிறவரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. கைது எப்படி பண்ணியிருக்காங்க? சிசிடிவி கேமராவில் சர்ச் பண்ணதுனால கண்டுபிடிச்சாங்க. 7 வயது சிறுமிக்கு என்ன நடந்தது? நேற்று 7ஆம் தேதி சாயங்காலம் அவளோட வீட்டு வாசல்ல அந்த குழந்தை நின்றுகிட்டு இருக்கா. திருச்செங்கோட்டில இருந்து குமாரபாளையத்துக்கு கட்டிட வேலைக்காக சென்ற மணிகண்டன் அப்படிங்கிற மனித மிருகம் அந்த குழந்தைகிட்ட வா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்து ஏமாத்தி அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கான். சிறிது நேரத்துல குழந்தை ரத்த காயங்களோட அழுதவண்ணம் வீட்டுக்கு ஓடி வந்திருக்கு. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விவரம் தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய வீட்டார்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சிசிடிவி கேமராவில் சர்ச் பண்ணதுனால இந்த நாதாரி கழுத மணிகண்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பேய் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த தவறை செஞ்சிருக்கு அப்படின்னு பொதுமக்கள் இன்னைக்கு சுற்றி வளைச்சு அவனை பிடிச்சிருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச காவல்துறை மணிகண்டனை சுற்றி வளைச்ச அந்த இடத்துக்கு போய் மணிகண்டனை கைது பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் காவல் நிலையத்துக்கு முன்னால் நின்று போராட்டம் பண்ணுறாங்க, அவனை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு. காவல்துறை அதிகாரிகள் முற்றுகையில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வந்து பேசி சமாதானப்படுத்தி நாங்கள் அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி தர்றோம், நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை நம்பி பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். சிறுமியோட உறவினர்களும் ஊர்க்காரர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நான் என்னதுமே சொல்கிறேன், அவனுக்கு உடம்புல எந்த விஷயம் முக்கியமான விஷயமோ அதை அடியோடு கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அவனை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான தப்பை செஞ்சால் இவனை போல் நாமளும் நடு ரோட்டில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் உள்ளூர உணர்வுபூர்வமான பயமாக மாறும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 7 வயது சிறுமி நல்ல முறையில் சிகிச்சை பெற்று சீக்கிரமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.